இங்க இருக்காத யாக்கோபு, இந்த இடத்துல இருக்காத, நீ என்ன பண்ணிரு, கிளம்பிரு. அதாவது ஆண்டவர் காலை நேரத்தில் இந்த வேத வார்த்தையை அனுப்புவார். அதை அப்படியே உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ணணும், இந்த வசனங்கள் பேசப்படும் போது ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு ஜபத்தோடு கூட இந்த ஜபத்தில் அமர்ந்திருக்க. இந்த வேத வார்த்தையின் மூலமா தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுப்பார். எப்படி இருந்திருக்கும் யாக்கோபுக்கு? இவ்வளவு நாள் அம்மாவுடைய கஸ்டடியில இருந்தாரு. அம்மா தான் சொன்னாங்க, உங்க அண்ணனை உங்க அப்பா ஆசீர்வதிக்க போறாரு, நீ என்ன பண்ணு, நான் உனக்கு உங்க அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரேன், நீ போய் உங்க அப்பாவை ஏமாத்தி அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ வாங்கிக்கோ, இல்லாட்டினா அந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்க அண்ணனுக்கு போயிடும் அப்படின்னு உங்க அண்ணன் வர்றதுக்குள்ள நீ என்ன பண்ணு, நீ எல்லாமே பண்ணிக்கோன்னு சொல்லி அண்ணன் மாதிரியே ரெடி பண்ணி அனுப்புனது அவங்க அம்மா தான். இப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நீ எழுந்து புறப்பட்டு போ, நீங்க இருக்காத யாக்கோபே, நீங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை அதிகமாகும். அம்மாவோடையே கூட இருந்து இத்தனை வருட காலங்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்த காரியங்கள் இப்ப மாறுகிறது. ஒரு பெத்த பையனை பார்த்து நீ என்ன பண்ணிரு, நீங்க இருக்காத, நீ எழுந்து எங்க போயிரு, உங்க மாமா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு அவங்க அம்மா அனுப்புறாங்க. அனுப்பும் போது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீ என்ன பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, இங்க இருக்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ணு, உங்க அம்மா ஊருக்கு போயிடு, அங்கே கடவுள் உனக்கு நல்ல பொண்ணு கொடுப்பாருன்னு அவங்க அப்பா என்ன பண்றாரு, ஆசீர்வதிச்சு அமுச்சு விட்டுறாரு. போறவர் என்ன பண்றாரு, ஒரு இடத்திலே வந்து யாக்கோபு பெயர்செபாவை விட்டு, பைபிள் வச்சிருக்கவங்க பாருங்க, ஆதியாகமம் 28:10 பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். வீட்டுல படுத்திருந்த இவருக்கு சூரியன் அஸ்தமிக்குது, இருட்டாகுது. ஒரு 7 மணின்னு வச்சுக்கோமே, இப்ப நடக்க முடியாது இல்ல, அவரால தனியா போறாரு, யாருமே துணைக்கு கிடையாது, யாரும் அவரோடு கூட வரவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, யார் என்றே தெரியாத ஒரு ஊர், அங்க போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. புது இடம்தான், என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்படி அனுப்பிட்டாங்களேன்னு மனதில வேதனையோடு கூட என்ன பண்ணுகிறார், சூரியன் அஸ்தமிச்சிருச்சு, அங்க ஒரு கல்லை வச்சு படுத்தார். வீட்டுல அவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருந்தவர். ஈசாக்கை குறித்து சொல்லப்படுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஒரு வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்ததான ஒரு பையன், வீட்டில் எல்லா சவகரணைகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது எங்கே போகிறோம், அங்கே எப்படி இருக்கும், அங்கே யார் இருப்பார்கள் என்று ஒன்று கூட தெரியாமல் நடந்தே போய்கொண்டிருக்கும் பொழுது சூரியன் இருட்டாகிறது, மறைகிறது. இப்ப ஒரு கல்லை வைத்து படுக்கிறார். படுத்த உடனே இப்பதான் கர்த்தர் அவரோடு கூட இடைபடுகிறார். நான் எப்பொழுது தனியாய் விடப்பட்டு விட்டேன், என் வாழ்க்கை ஏதோ தனித்தது போல் தெரிகிறது என்று நான் நினைக்கிற வேளையிலே ஆண்டவர் வருவார். அதுவரை யாக்கோபு ஆண்டவரை சந்தித்ததா எழுதப்படவில்லை. இப்பொழுது யாக்கோபு ஒரு வனாந்தரத்திலே, ஒரு இருட்டுக்குள்ளே, இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள இன்னொருத்தர் ரூம்ல படுத்திருக்கும் போதே நமக்கு பயம் வருதா இல்லையா, தனியா படுத்தா?
படுக்கிறோமா? யாராவது ஒருத்தரை கேட்கிறோம். அவ்வளோ பெரிய காடு, நடந்து போகிற வழியெல்லாம் வனாந்தரம், அதுல இருட்டாயிடுச்சு. எப்படி தனியா படுத்து இருந்திருப்பாரு? ஒரு கல்லை வைத்து வசனம் சொல்லுகிறது, அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த படுத்திருக்கிற இடத்திலே இந்த யாக்கோபுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்ப நீங்க தனியா இருக்கிறோம், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி என்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் விசாரிப்பற்ற சீயோன், என்னை விசாரிப்பதற்கென்று யாரும் இல்லை, நான் தனித்து விடப்பட்டதான ஒரு சூழ்நிலை. நிச்சயமா ஆண்டவரை நினைச்சிருப்பார். ஆண்டவரே, அம்மாவோடயே இருந்தேன், படுக்கும்போது உடனே எல்லாம் தூக்கம் வந்திருக்காது இல்ல, அம்மாவோடயே இருந்தேன், இப்ப போற இடமும் எப்படி இருக்கும்னு தெரியல. கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காட்டுகிறார். தன்னந்தனியாய் வேதனையோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில இடைப்படுகிறார். என்ன செய்வது? எப்படி நடு காற்றுல விடப்பட்டது போல் இருக்கிறோமே, நடு வழியில விடப்பட்டது போல் என் வாழ்க்கை இருக்கிறதே, ஆதரவுகோல் எனக்கு இல்லாமல் இருக்கிறதே. எல்லாம் மனிதர்கள் எவ்வளவு நாள் உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு காலகட்டங்கள் வரும்போது அவங்களே நம்மளை விட்டு போயிடுவாங்க. மனிதர்கள்லாம் ரொம்ப எல்லாம் உதவி செஞ்சுட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்ப தாயும் தகப்பனும் இவரை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. எப்படி இருந்திருக்கும் இந்த யாக்கோபுக்கு? ஒரு சொப்பனம் காண்கிறார். ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று, அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று, இந்த காலை வேளையில கர்த்தர் நின்று, கர்த்தர் உங்களுக்காய் நிற்பார். யார் நான் ஒரு இயலாமையில் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரை கேட்கணும். நான் தனியா இருக்கிறேன் ஆண்டவரே, எங்க அம்மா அப்பா எனக்கு இவ்வளவு நாள் உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்ப என்னைய ஒரு ஊருக்கு அனுப்புறாங்க, அந்த ஊரு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அங்க போய் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, நான் தனித்து விடப்படுவேனோ என்ற கேள்வியோடு இருந்தோமானால் கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இது ஆண்டவர் டைரக்டா கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவங்க அப்பா இவர் ஆசீர்வதிச்சாரு. அவங்க அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு தெரியுமா? ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனம், தேவன் உனக்கு வானத்து பனியும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இது அவங்க அப்பா கொடுத்த ஆசீர்வாதம். வானத்து பனி, பூமியின் கொழுமை, மிகுந்த தானியம், மிகுந்த திராட்சை ரசம்.
இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு வாங்க போறோம் அப்படின்னா எவ்வளவு வாங்குவோம்? நமக்கு தேவையானது தானே வாங்குவோம். தேவைக்கு அதிகமா இருக்குன்றாரு உங்க அப்பா. இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன? கலங்கள் தானியத்தால் நிரம்பும். நிரம்பும். நிரம்பும் தானே இருக்கு. கலங்கள் தானியத்தால் கொடுக்கப்படும் இருக்கு. நிரம்புறது வேற, கொடுக்கிறது வேற. மனிதன் கொடுக்கிறது, கர்த்தர் நிரப்புகிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். வசனத்தை நல்லா கவனிங்க. தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்து வசனத்தை கேளுங்க. வசனம் உள்ள போக போக அது 30, 60, 100 பலன் கொடுக்கப்படும். இல்லாவிட்டால் பலன் அடைய மாட்டீங்க. வசனம் உள்ள போலேன்னா வசனம் வெளியில கேட்கப்படுகிற வசனம் அல்ல, இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டும் வார்த்தைகள். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானத்து பனி, பூமியின் கொழுமை, மிகுந்த தானியம், திராட்சரசம். உன்னை ஜாதிகள் வணங்குவாங்கப்பா. உன் சகோதரனுக்கு நீ எஜமானா இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தாயின் பிள்ளைகள்னா யாரு? கூட பிறந்தவங்க தான். உங்க கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க பாருங்க. நம்ம மட்டுமா பிறந்திருக்கோம்? கூட அண்ணன், தம்பி, அக்கா எல்லாரும் இருக்காங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் உன்னை நான் என்ன பண்றேன், எஜமானா வைக்கிறேன்னு ஜோம் பண்ணி விட்டாரு. இப்ப இவர் கூட பிறந்தவர் ஏசா தான். ஏசாவே உன்னை வணங்குவாருன்ட்டாரு. உன்னை அப்படி கொண்டு போய் நான் டாப்பா வைப்பேன்ட்டாரு. உயர்ந்த இடங்களில வைப்பேன் என்றார். உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவேன் என்றாரு. இப்ப இங்க ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். திரும்ப எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. தன்னந்தனியாய் விடப்பட்டேன் என்று நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இப்ப ஆசீர்வதிக்கிறாரு. அது அவங்க அப்பா கொடுத்தது, அது நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுறாரு பாருங்க, இந்த ஆசீர்வாதம் இதுதான் இருக்கிறதுலயே